ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நீங்க எல்லாருமே ஒரு சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு செகண்ட் கண்ண மூடி நீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு நினைச்சேன்னா, இன்னைக்கு உங்க நாள் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன வந்து பார்க்க போறோம்னா வந்து, இந்த சாக்கெட்ன்ற கிவன் டயகிராம் தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து ஆட்டோகேட்ல வந்து ஸ்கெட்ச் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டயகிராம் வந்து நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அப்பர் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இது வரைக்கும் சென்டர் பாயிண்டோட வேல்யூ வந்து எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, லென்த் வந்து 128 குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 98ன்றது வந்து நான் என்னன்னு சொல்றேன். அதே மாரி நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஒரு வேல்யூவா பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். எங்க இருந்து வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் வந்து என்னன்னா ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட சாஃப்ட்வேர்க்குள்ள வந்துக்கிறேன். வந்துட்டு இப்போ டயகிராம் வந்து சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் 126 வந்து நான் எப்படி டிரா பண்றேன்னு பாருங்க. ஸோ ஒரு லைன் எடுத்து என்ன பண்ணுங்க, வெர்டிகலா வந்து 126க்கு வந்து என்ன பண்ணுங்க, லைனை வந்து போடுங்க. ஸோ 126க்கு போட்டுட்டு அடுத்தது வந்து நமக்கு டயகிராம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, அதே மாதிரி என்ன பண்ணுங்க, அடுத்தது இங்க இருந்து என்ன பண்ணுங்க, 84க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லைனை போடுங்க. நான் சொன்ன மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஃப்ரம் த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இங்க 84க்கு ஒரு லைனை போடுங்க. போட்டுட்டு இப்ப அடுத்தது டயகிராம்ல என்ன குடுத்துருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப உள்ள இருக்கிற சர்க்கிள நான் கம்ப்ளீட் பண்றதுக்கு 3 ஹோல்ஸ் ஆஃப் டயாமீட்டர் 14 வந்து சொல்லியிருக்காங்க. சோ அப்ப அதுக்கான வேல்யூ 14. அதே மாரி இந்த 2 இடத்துல வந்து என்னன்னா, இந்த 2 சர்க்கிள் ஆஃப் நேச்சர் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா வந்து 18 ரேடியஸ் சொல்லியிருக்காங்க. அதே மாரி இங்க வந்து வேற வேல்யூ 22. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், 14 வந்து நான் முடிக்கிறேன். சோ சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் இங்க இருந்து நான் என்ன பண்றேன், 14 குடுத்து நான் என்ன பண்றேன், என்டர் பண்ணிட்டு, எனக்கு இதுதான் வந்து எனக்கு அந்த 2 இடத்துலயும் வரப்போகுதுன்றதுனால நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் காப்பி செலக்ட் பண்றேன். ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் திஸ் லைன் டு ஹியர் அண்ட் ஆல்சோ ஹியர். இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இத முடிச்சிட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், கோ டு த ரேடியஸ், சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னு டயகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னா 18 குடுத்துருக்காங்க. சோ வேல்யூ வந்து நான் என்ன பண்றேன், 18 குடுத்து என்டர் பண்ணிட்டு, சேம் இதே தான் வந்து எனக்கு கீழ வரப்போகுதுன்றனால, இதனையும் நான் காப்பி செலக்ட் பண்ணி இங்க இருந்து இதுவரைக்கும் போடுறேன். அடுத்தது வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து 22. ஸோ மறுபடியும் போங்க. சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் இங்கருந்து இது வரைக்கும் 22. இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. இப்ப முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வரையணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது இங்க பாருங்க. இந்த சர்க்கிள் தான் வரையணும். இது வந்து எப்படி வரையணும்னு பார்த்தீங்கன்னா, டான் ரேடியஸ்ல வரையணும். உங்களுக்கு ஆல்ரெடி நான் என்னோட வீடியோஸ்ல நான் நெறைய சொல்லியிருப்பேன். ஸோ டான் ரேடியஸ் எங்க செலக்ட் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க டாப்லயும் அதே மாரி இங்கேயும் வந்து செலக்ட் பண்ணி 85 வந்து குடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா வரும். ஸோ 85 குடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்படி வரும். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா வந்து, இந்த போர்ஷன் நமக்கு தேவையே இல்லன்றனால இத ட்ரிம் பண்ணிடுங்க. ஸோ இப்ப அடுத்தது வந்து நம்ம இதுல என்ன வரையணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்லட் இத முடிச்சு நம்ம சென்டர் பார்ட்டுக்கு போவோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்லட் வந்து 12 இல்லன்னா வந்து நீங்க டான் ரேடியஸ்லயும் வந்து வரையலாம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து என்னன்னா 20 ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற இந்த 98 நான் அப்புறம் சொல்றேன்னு சொன்னீங்களே, அது வந்து என்னன்னா, இதிலிருந்து இதுவரைக்கும் மொத்தமா இந்த பாயிண்ட் இங்க சர்க்கிள்ல ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் வரைக்கும் குடுத்துருக்காங்க. ஆனா வந்து ரேடியஸோட வேல்யூவா, டயாமீட்டரோட வேல்யூவா குடுக்கலன்னா, நீங்க கன்சிடர் அஸ் டயாமீட்டர். ஏன்னா வந்து இது ஃபுல் ஆஃப் இது வந்து டயாமீட்டர். இப்ப இதுல பாதியில இருந்து தான் வந்து நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இந்த மாரி குடுத்திருப்பாங்க ரேடியஸ்ன்னு. ஸோ இந்த 98ன்றது வந்து என்னன்னா ஒண்ணுமே இல்ல. டயாமீட்டர் தான். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து 98க்கு வந்து என்ன பண்ணுங்க, ஒரு இது வரைஞ்சிருங்க. அவ்வளவுதான். இப்ப இத வரைஞ்சுட்டு என்ன பண்ணுங்க, இப்ப நம்ப அந்த டான் ரேடியஸ் பார்ட் வந்து நம்ம பினிஷ் பண்ணிடுவோம். இங்க வந்து 12 இங்க வந்து 20. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த பாயிண்ட்டையும், இந்த பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணி 12 மறுபடியும் சேம் ரிப்பீட் திஸ் ஃபார் 4 டைம்ஸ் வித் டிஃபரண்ட் ரேடியஸ் வேல்யூ இங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்கன்னா வந்து இந்த பார்ட் வந்து முதல்ல என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ட்ரிம் பண்ணிடுங்க. நமக்கு வந்து வித் டயகிராமுக்கு ஏத்த மாரி பார்த்து என்ன பண்ணிடுங்க, ட்ரிம் பண்ணிடுங்க. நீங்க வந்து டயகிராம்ல ஒரு தடவ பாருங்க. இது வந்து ஃபுல்லா தான் வருது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணிறக்கூடாது, ட்ரிம் பண்ணிறக்கூடாது. ஸோ அதையும் வந்து கரெக்ட்டா கன்சிடர் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து இங்க முக்கியமான இதுவே. ஏன்னா நம்ம ட்ரிம் பண்ணும்போது நம்ம தப்பா ட்ரிம் பண்றோம்னா வந்து நமக்கு டயகிராமே வந்து வேஸ்ட் ஆயிடும். ஸோ அதே மாரி இது இதுதான் வந்து என்னன்னா கரெக்ட் ட்ரிம்டு பொசிஷன். அதே மாரி அதே மாரி இந்த ஏரியா, இது அவ்வளோதான். இதுதான் வந்து என்னன்னா கரெக்ட் ட்ரிம்டு பொசிஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா வந்து 20. ஸோ அதே வந்து என்ன பண்ணுங்க, 2 டைம் ரிப்பீட் பண்ணுங்க. ஸோ இங்கருந்து இங்க 20 அதே மாரி சேம் இங்கருந்து இங்க 20 இத போட்டுட்டு, அதே மாரி நீங்க ட்ரிம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க, இந்த சைடு. இது வந்து இந்த கர்வேச்சர் வந்து நமக்கு என்ன வரணும்னா வந்து வரணும். ஸோ நான் ட்ரிம் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த அவுட்டரையும் செலக்ட் பண்ணிட்டு, இதையும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நமக்கு முடிஞ்சிரும். அவ்வளோதான். ஸோ நீங்க தப்பா ட்ரிம் பண்ணிட்டாலும் கண்ட்ரோல் இசட் கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அத வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா வந்து கரெக்ட்டா ட்ரிம் பண்ணணும். ஸோ பாருங்க. ஸோ இந்த இடம் கரெக்ட்டா ட்ரிம் பண்ணியிருக்கோம். இங்கேயும் வந்து கரெக்ட்டா ட்ரிம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு டயகிராம் வந்து என்னன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு இங்க என்ன வரையணும்னு வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ஷேப் வந்து நமக்கு எப்படி வரையணும்னா வந்து அரே கமாண்ட் யூஸ் பண்ணி வரையணும். ஸோ அதை எப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இங்க எப்படி டிரா பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னர் ஆஃப் டயாமீட்டர் வந்து 54 அண்ட் அவுட்டர் ஆஃப் டயாமீட்டர் வந்து 68. 54, 68. ஸோ கோ டூ த டயாமீட்டர் ஆஃப் டேக் த சென்டர் பாயிண்ட் அண்ட் 54 அண்ட் 68. 54 அண்ட் 68. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இத கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இத கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன வரையணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லைன் வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ இங்க எப்படி வரையணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது இங்க பாருங்க. இங்க இப்படி லைன் குடுத்துருக்காங்கன்னா வந்து, இந்த அவுட்டர்ல இருக்கிற 50 ஐ திங்க் சாரி 68ன்றது வந்து என்னன்னா, அந்த இடத்துல வந்து சென்டர் பாயிண்ட்டா வச்சு 8 டயாமீட்டர் குடுத்துருக்காங்க பாருங்க. டயகிராம்ல சரியா தெரியல. பட் இது வந்து 8 டயாமீட்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு லைன் வருது. அது வந்து எவ்வளோனா வந்து 4 அதாவது இந்த லைனுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இடைப்பட்ட தூரம் வந்து 4. ஸோ இது எப்படி வந்து வரையணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள் தான். ஒரு ரேடியஸ் வந்து டயாமீட்டர் வேல்யூல வந்து என்ன பண்ணுங்க, 8ன்றத போட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க வரையுங்க. வரைஞ்சிட்டு, அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா வந்து ஆஃப்செட் கமாண்ட் 2 குடுத்து என்டர் பண்ணி, இங்கருந்து இதுவரைக்கும், இங்கருந்து இதுவரைக்கும். அதாவது ஃப்ரம் த சென்டர் டூ ரைட் அண்ட் லெஃப்ட். அதுதான் வந்து நான் என்ன பண்றேன் வந்து சொல்ல வரேன். ஸோ லீனியர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கருந்து இதுவரைக்கும் வந்து 4. இதுதான் வந்து நமக்கு டயாகிராம்ல வந்து இங்க 4ன்னு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப நம்மளோட வேலை வந்து என்னன்னா வந்து, எது எதுலாம் தேவையில்லையோ எல்லாத்தையும் வந்து ட்ரிம் பண்றது தான் வந்து நம்மளோட வேலை. ஸோ ஃபர்ஸ்ட் இது இந்த பார்ட்லாம் வந்து நமக்கு தேவையில்லன்றதுனால இத ட்ரிம் பண்ணிடுங்க. அடுத்து அதே மாரி சேம் டைம் இது. இதுதான் வந்து என்னன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இங்கேயும் வந்து என்ன பண்ணுங்க, ட்ரிம் பண்ணிடுங்க. இத செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. ஸோ, இப்போ இதுதான் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அரே பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நான் என்னோட வீடியோஸ்ல பழைய வீடியோஸ்ல வந்து அதாவது டிஃபரெண்ட் டைப்ஸ்ல வந்து நம்ம எப்படி பண்ணலான்றதெல்லாம் வந்து என்னோட சேனல்ல வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ, அதே மாரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஏதோ ஒரு பார்ட் சின்னதா வந்து இருக்கு. ஸோ, அதையும் வந்து ஜஸ்ட் ட்ரிம் பண்ணிடுங்க. ஸோ, அதே மாரி இந்த கீழ இருக்கிற 3 லைன்ஸையும் வந்து செலக்ட் பண்ணி, இதையும் வந்து என்ன பண்ணிடுங்க, டெலீட் பண்ணிடுங்க. ஃபார் த கரெக்ட் டயகிராம். ஸோ, அவ்வளோதான். ஸோ, இதுல வந்து நீங்க இத வந்து எங்க இருந்து வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது இந்த 4 இந்த 1, 2, 3, 4 அந்த இதுல வந்து ஜங்ஷன்ல நீங்க எங்க வேணா வந்து இத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ, அரே பண்றதுக்கு ஏஆர் என்டர். ஸோ, செலக்ட் த ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட். எனக்கு இந்த 3 தான் வந்து என்னன்னா அரே ஆகப்போகுது. ஸோ, குடுத்துட்டு என்டர் பண்ணிட்டு போலார் அரே குடுத்துட்டு, இந்த சென்டர் பாயிண்ட் குடுத்தீங்கன்னா, நமக்கு இப்படி வரும். ஸோ, நமக்கு இங்க மொத்தம் எத்தன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 12 இருக்கு. ஸோ, 12 குடுத்துட்டு நீங்க குளோஸ் அரே வந்து குடுத்துட்டீங்கன்னா, நமக்கான இது வந்து வந்துரும். ஸோ, அதே மாரி இந்த சென்டர் லைன் வந்து ரெஃபரன்ஸ் லைன் டயகிராம்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா வந்து, இந்த இடத்துல வந்து நம்ம கேப் வந்து விடணும். அதாவது வந்து என்னன்னா, ஃப்ரம் த டயகிராம்ல வந்து நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்படிதான் குடுத்துருக்காங்க. ஸோ, இது நீங்க வேற மாரி ட்ரை பண்ணீங்கன்னா வந்து, நமக்கு வந்து என்னன்னா, இந்த லைன்ஸ் வந்து நமக்கு சரியா வந்து இந்த போட்ட இந்த 54 டயாமீட்டர்ல வந்து லைன்ஸ் இந்த ஃபில்லட் ஆஃப்செட் பண்ண லைன் வந்து சரியா மெர்ஜ் ஆகாம நமக்கு வந்து எரர் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இந்த மெத்தட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ டயகிராம் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப குடுத்துருக்க கிவன் டைமென்ஷனுக்கு ஏத்தா மாரி நம்ம போட்டுருக்கோம். ஸோ ஸோ என்னோட ஆட்டோகேட்ல வந்து நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோல வந்துட்டு க க கமாண்ட் ஒண்ணு வந்திருந்தது. அதுல வந்து நீங்க டைமென்ஷன் வந்து சரியா போடலன்னு. அது நான் வந்து தெளிவா சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து அதுல டைமென்ஷன் வந்து அதுல குடுத்திருந்தா மாரி போட்டா நமக்கு ரொம்ப பெருசா வருது. அதனால தான் நான் உங்களுக்கு ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இதுல வந்து நான் டைமென்ஷன் வந்து கரெக்ட்டா போட்டிருக்கேன். ஸோ இது போல நெறைய வீடியோஸ பார்க்கறதுக்கு வந்து என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க் யூ.